இன்னைக்கு உங்களோட நான் நம்ம வாழ்க்கையில் சில கருத்துக்கள் தலையில் இருக்குது. நமக்கு அதை யோசிக்கிறோன்னு தெரியாமலே அது நம்மகிட்ட சொந்தமாக இருக்குது. அதில் ஒரு கருத்து என்னென்னா, இந்த கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மான்னா என்ன அர்த்தம்? நீ எதை விதைக்கிறையோ அதுதான் இருப்ப. வாட் யூ கிவ் இட்ஸ் வாட் யூல் கெட். அப்படி சொல்லும் பொழுது நீ தப்பாக செஞ்சால் தப்பு தான் உனக்கு வரும், நீ கெட்டதாக வாழ்க்கை வாழ்ந்தால் கெட்ட காரியங்கள் தான் உனக்கு வரும். அப்படி நம்ம யோசிக்கும் பொழுது அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். கிறிஸ்டியன்ஸே என்ன பண்ணுவாங்க, வசனம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ ஆமாம், அது கரெக்ட் தான், அது ஓரளவுக்கு கரெக்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நல்ல அதில் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை ஆகிடும். எப்படி, என் வாழ்க்கையில் நான் தப்பு செஞ்சேன், அதனால் நான் தண்டிக்கப்பட்டு அழிஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா எல்லாருமே இதில் எஸ்கேப்பே ஆக முடியாது. ஏன்னா எல்லாருமே தப்பு செஞ்சுருக்காங்க, பாவம் செஞ்சுருக்காங்க, தீமை செஞ்சுருக்காங்க, தெரிஞ்சு செஞ்சுருக்காங்க, தெரியாமல் செஞ்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து விடுதலை அப்போ எப்படி? இதில் மாட்டிக்கிட்டா அவ்வளோதானா? அதை யோசிக்க மாட்டாங்க. இதில் ஒரு கருத்து என்னென்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களே என்ன பண்ணுவாங்க, தங்களையே அப்படி தீர்த்துக்குவாங்க. இந்த கருத்து வச்சுருக்கவங்க மற்றவங்களையும் அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் உண்மையாக நீங்கள் பார்த்திங்கன்னா இதுலேருந்து விடுதலை செய்கிறது, இந்த கர்மாலேருந்து விடுதலை செய்கிறதுக்கு என்னங்க அப்படின்னா, நான் பாவம் செய்கிறேன், அதன் பலனை அடைஞ்சு போவேன். நான் ஒரு தீமை செஞ்சிட்டேன், இப்போ எனக்கு அதுக்கு பதிலாக ஒரு தீமை வரப்போகுது. இப்படி நம்பிக்கையில் இருந்து எதிர்பார்ப்போடு வாழ்ந்துருந்தால் அப்படி தான் போகும். ஆனால் இது ஒரு சைக்கிள். இது சைக்கிள்னா என்னென்னா, தொடர்ச்சியாக போயிட்டுருக்க ஒரு காரியம். ஸோ சிலவங்க இதுலேருந்து எப்படி விடுதலை ஆகணும்னு கூட யோசிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா பழைய பிறவியில் நீ என்ன செஞ்சோ அதன் பலன் இப்போ வருது, இப்போ நீ என்ன செஞ்சோ அடுத்த பிறவியில் வரும். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கோம். இதுலேருந்து எப்படி நான் வெளியே வருது? அப்போ என் வாழ்க்கையில் என்ன செய்யுது? இப்போ பிறவியை கூட யோசிக்க வேணாம், இன்றைக்கே என் லைஃப்பில் நான் சரியில்லை, அப்போ என்னுடைய எதிர்காலம் சரியில்லாமல் தான் இருக்குமா? அங்கே தான் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சைடு இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியல. பைபிளில் என்ன சொல்லுது, நீ தப்பு செஞ்சு உன் பாவமாக இருக்குது, தவறாக இருக்கிற, அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரணும். அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் தான் இது. பாவத்தின் சம்பளம் மரணம், அதான் கர்மா. நீ என்ன பண்ணியோ அதுக்கு விளைவு தான். அப்படி ஒரு ஒரு நீதிபதி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராங்க. அப்போ டக்குன்னு அது ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு அட்வொகேட் வாதாடி நமக்கு ஒரு நன்மையை கொண்டு வராங்க. அதுதான் இரக்கம், மர்சி. பாருங்க, ஜட்ஜ்மெண்ட்டு நீ தப்பு பண்ணதுக்கு விளைவு இது தான். ஆனால் பருந்து பேசுறது அங்கே வருது மர்சி. மர்சின்னா என்னென்னா, நீ என்ன செஞ்சியோ அதுக்குடைய பலனு அதான் வரணும், ஆனால் வராமல் தடுக்கிறது தான் மர்சி. God seeing to it that you don't receive what you really deserve. நீ டிசர்வ் பண்ணுறது பனிஷ்மெண்ட்டு, ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் உனக்கு வரக்கூடாது. அதுதான் இரக்கம். அது எப்படின்னா பாருங்கள், ஒரு மனுஷன் ரோட்டில் போகிறான், அவன் ஓவர் ஸ்பீடில் போயிட்டான். உடனே அவனை பிடிச்சாச்சு, போலீஸ் பிடிச்சி அவனுக்கு ஃபைன் போடணும். அதுதான் கரெக்ட். நீ என்ன தப்பு செஞ்சோ தப்புக்கு பதில் வரணும். ஆனால் அந்த போலீஸ் அடிக்க என்ன பண்ணுறாருன்னா, இறக்கப்பட்டு அவனை மன்னிக்கிறார். அதுதான் மர்சி. அவனை மன்னித்து விடுறார். மன்னித்து விடுறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் காசு கொடுத்து, உன் வண்டியில் பெட்ரோல் இல்லை பார், இப்படி போனால் இப்படி வீட்டுக்கு போவேன், இந்த வச்சுக்க பெட்ரோல் போட்டுக்கன்றார். இது கிருபை. கிருபைனா நீ பெறுவதற்கு பாத்திரம் கிடையாது, ஆனாலும் உனக்கு என்ன வரக்கூடாதோ அது வருது. உனக்கு என்ன வரணும் அதை தடை பண்ணுறது மர்சி. ஆனால் உனக்கு வரக்கூடாது, உனக்கு லாய்க்கே இல்லை, நீ தப்பு பண்ணியிருக்க, ஆனாலும் உனக்கு ஒரு நன்மை நான் செய்கிறேன் பாருங்க, அதுக்கு நான் பாத்திரன் இல்லை. I don't deserve it, but I get it. அதுதான் கிரேஸ். இன்னைக்கு இந்த கர்மா சைக்கிளை உடைக்கிறது கிரேஸ், மர்சி. இது கிரேஸ் அண்ட் மர்சி கேம் யார் மூலம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமாய் ஆய் நம்ம பாவத்தை அவர் சுமந்து, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டனை, பாவம் செய்யாதவர் அடிக்கப்பட்டு, அதனால் நீ அடிக்கப்பட தேவையில்லை, நீ ஃப்ரீயாக போகலாம்.
நம்ம பைபிளில் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையணும்னு சொல்ல போல் அந்த அதிகாரிகள் கூட முயற்சி பண்ணுறாங்க. இவர் தப்பு செய்யாதவன்னு தெரியுது, இவங்க ஃபால்ஸ் கேஸ் போடுறாங்க. அதனால் இவங்களை எஸ்கேப் பண்ண வைக்கிறதுக்கு அவங்களுக்கும் என்ன பண்ணன்னு தெரில, பொலிட்டிக்கலியாக இவங்க பரிசேயர்கள்லாம் சேர்ந்துட்டு போகிறாங்களேன்ட்டு ஜனத்துக்கு மத்தியிலேயாச்சும் ஒரு இறக்கம் உண்டாகட்டுன்னு என்ன பண்ணுறாங்க, பரபாஸ்ன்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கொடூரமான பாவி, அந்த ஆள் கொலை பண்ணுறது, ஜனங்களை கெடுக்கிறது, இதெல்லாம் இருக்குதே ஒஸ்டான கிரிமினல். அந்த கிரிமினலை கூட்டிகிட்டு நிற்க வச்சு, இப்போ ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு, 2 பேரில் ஒருத்தருக்கு விடுதலை கொடுத்துடலான்னு இருக்கிறோம், நீங்கள் யார் வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இந்த ஆள் தான் சமுதாயத்துக்கே மோசமான துரோகின்னு தெரியுது, ஆனால் இந்த ஆளை பார்த்து இவ்வளோ தூரம் அடிக்கப்பட்டுச்சு, சரி விட்டுலாம் சொல்லிட்டு இவரை விட்டுருங்கப்பா, பரபாசை வேணால் சிலுவையில் அறைங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சா தலைகளை மாறிச்சு. இல்லைன்னா சொன்னால் பரபாசை ஃப்ரீ பண்ணுங்க, இயேசுவை சிலுவையில் அறைங்க. அப்போது சிலுவையில் அறைகிறாங்க. சிலுவையில் அறைஞ்சா இது ஒரு ஹிஸ்டரி, வரலாறு, பைபிளில் இல்லை, வரலாறு. என்னென்னா, சிலுவையில் இயேசுசாமி தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அநேக ஜனங்கள் வேடிக்கை பார்க்குறதுக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தது இல்லையேன்னு வேடிக்கை பார்க்குறதுக்கு நிறையா ஜனங்கள் வருவாங்க, பரியாசம் பண்ணுறவங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அதில் ஒருவராக இந்த பரபாஸ் வந்தார். சிலுவை அடியில் நின்றுட்டு இயேசுவை நோக்கி பேசியிருக்காரு. சொன்னாராம், ஜீசஸ், நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறனால தான் நான் ஃப்ரீயாக இங்கே இருக்கிறேன். நீ அந்த இடத்த எடுக்கலைன்னா நான் அங்கே இருந்திருக்கணும். அதனால் உனக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அவர் போய் இயேசுவின் சீசனாக மாறினாருன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, அந்த கதையில் இருக்க உண்மை கடவுளுக்கு தான் தெரியும், பரலோகத்தில் பார்ப்போம் இருந்தாருன்னா. ஆனால் நமக்கு தெரிய வேண்டிய காரியம் என்னன்னா, பரபாஸுடைய கதை தான் என் கதையும் உங்கள் கதையும். பரபாஸ் கதை தான் என்னன்னா, அவன் சொல்கிறான் பாருங்க, ஜீசஸே நீ அங்கே இருக்கிறனால தான் நான் இப்போ ஃப்ரீயாக விட்டுக்கிறானுங்க, நீ அங்கே இல்லைன்னா நான் அங்கே இருந்திருக்கணும், நம்ம மேட்ரு ஃபினிஷ், நம்ம லைஃப். நானாக இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதா நன்றின்னு. நான் செஞ்ச தப்புக்கு, நான் செய்த பாவத்துக்கு நான் தண்டிக்கப்படணுங்க, அதுதான் கர்மா. ஆனால் இயேசுவான என்ன சொல்கிறாருன்னா, அந்த தண்டனை நான் எடுத்துக்கிட்டு உனக்கு வர வேண்டிய தண்டனை உனக்கு வராமல் ஆக்கி, உனக்கு லாய்க்கே இல்லை, நீ தகுதியே கிடையாது ஆசீர்வாதத்துக்கு, அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்குறேன். அதுதான் கிருபை. இந்த இரக்கமும் கிருபையும் நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. இந்த சைக்கிள் ஆஃப் கர்மா உடைக்கிறது இதுதான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் யோசித்து பாருங்க. நிறையா தடவை நான் பாவம் செஞ்சேன், அதனால் நான் தண்டிக்கப்படணும், ஐ டிசர்வ் டு பி டிஸ்ட்ராய்ட், ஐ டிசர்வ். ஆமாம்ல, நம்ம பண்ண அதனால வி டிசர்வ். ஆனால் காட் சீஸ் டு இட், வாட் யூ டிசர்வ் டோன்ட் கம் டு யூ. உனக்கு சேர வேண்டியதெல்லாம் தண்டனை, அந்த தண்டனையை தடுத்து உனக்கு வரக்கூடாதுன்னு வைக்கிறார் பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய இரக்கம். ஆனால் எனக்கு வரக்கூடாது ஆசீர்வாதங்களும் நல்ல காரியங்களும், தகுதி இல்லை நான், ஆனால் உனக்கு வரணும்னு வச்சிருக்காரு பாருங்க. உன்னை தகுதிப்படுத்தி உனக்கு கொண்டு வராருல்ல, அதுதான் ஆண்டவருடைய கிருபை, கிரேஸ். இன்னைக்கு நம்ம லைஃப்பில் த ஹோப் இஸ் யூ கேன் பி ஃப்ரீ ஃப்ரம் தட் சைக்கிள் ஆஃப் பாண்டேஜ். நான் செஞ்சேன், அதனால் அது விளைவு தான், அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்றது இல்லை. அந்த விளைவு, அதை தான் இயேசுவானர் அந்த தண்டனையை நான் சுமந்துட்டு, பாவமறியாத அவர் நமக்காக பாவமாய் மாறினார், நமக்கு கடவுளுக்கு முன்பாக நம்மளை நீதிமானாய் மாக்குறது. இன்றைக்கும் நம்முடைய லைஃப்பில் பாருங்கள், அந்த வசனம், நான் சொன்ன வசனத்தை நான் திருப்பியும் படிக்கணும். வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 103:10, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இரக்கத்தை பற்றி பாருங்கள். இரக்கத்தை பற்றி பார்க்கும் பொழுது புலம்பல் என்ன சொல்லுது பாருங்கள். புலம்பல்ல 3:22 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்ம இயற்கையாகவே நம்ம எதிர்பார்க்கறது தான் கர்மா, அதுனா நம்ம செய்த தப்புக்கு அதன் பலன். ஆனால் தெய்வீகமான செயல் என்னன்னா ஆண்டவருடைய இரக்கம். ஆண்டவருடைய இரக்கம் தெய்வீகமான, டிவைன்லி கிவன்.
இது பெறுவதற்கு நாம் தகுதியற்றவர்கள். ஆனால் பாருங்கள், இதை செய்வது தான் எல்லா வேதத்துலேயும் இதுக்கு தேடுற ஒரு காரியம் என்னென்னா, என்னை விடுதலை செய்வார் யாருன்னு. ரிக்வேதம் கூட அதான் சொல்லுகிறது. ஒரு ரிக்வேதத்தில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சாது சொன்னாங்க, என்னென்னா கடவுள் மனுஷ உருவத்திலையும் வடிவிலும் அவர் பாவம் செய்யாமலேயே வாழ்ந்து ஒரு நாள் மனுஷனுடைய சூழ்நிலைக்காக தான் அடிக்கப்படும் ஆடை போல் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்துறதன் மூலம் இந்த உலகத்தில் சிந்துமா. அந்த ரத்தம் சிந்துறது மூலம் மனுக்குலத்துக்கு மீட்பும் ரட்சிப்பும். அந்த அந்த சமஸ்கிருதத்தில் அந்த பலிக்கு பேர் தான் பிரயாச்சித்த பலி. பாருங்க, அப்போது இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு செஞ்சிருக்காரு. இது தெரியாதவங்க எல்லாருமே குற்ற மனசாட்சியில் இருப்பாங்க. இன்னைக்கு குற்ற மனசாட்சின்றது ஒரு பெரிய நோய். அதை ஆனால் குற்ற மனசாட்சின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தூக்கம் வராது. உடனே என்ன சொல்லுவாங்க, எதாவது வாக்கிங் பண்ணுங்க, தண்ணி நிறையா குடிங்க, ஏதாவது ஒன்றெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் மெயின் ப்ராப்ளம், உன்னை துன்பப்படுத்துகிற ஒரு காரியம் குற்ற மனசாட்சி. இந்த குற்ற மனசாட்சியிலேருந்து விடுதலை வந்தால் தான் மைண்டில் நிம்மதி இருக்க முடியும். இந்த குற்ற மனசாட்சியிலேருந்து எப்படி நீ ஒரு ஜஸ்டிஃபைட் பண்ணி நீ குற்றமில்லாதவனாக உன்னை காண்கிறன்றார் ஆண்டவர். அதுதான் ஜஸ்டிஃபிகேஷன் ஆண்டவர் செய்கிறது. சிலுவையில் ஆண்டவர் செஞ்ச அந்த பலி செலுத்துவதன் மூலம் உனக்கு பரிகாரம், உன் பாவத்துக்கெல்லாம் ஃபைன் கட்டுறார். அது என்ன ஃபைனு? தங்கம் வெள்ளி முடியாது. பரிசுத்தமாக பாவம் செய்யாமல் வாழ்ந்து அந்த ரத்தம் சிந்தப்படணும். அதனால் எந்த மனுஷனுடைய ரத்தமும் யூஸ் இல்லை. இயேசு கிறிஸ்து அதனால தான் மனுஷ வடிவில் வாழ்ந்து பாவமே செய்யாமல் இருந்து ஒரு நாள் அவர் அடிக்கப்பட்டார். ஃபார் திஸ் காஸ் ஐ வாஸ் பார்ன் என்றார். இந்த நோக்கத்துக்காக தான் நான் பிறந்தேன். நான் வந்த நோக்கமே ஜனங்களை மீட்கிறது, ஜனங்களுக்கு ஒரு கரையை செலுத்தி அவங்கள கட்டுண்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து விடுதலை செய்கிறது, அவங்கள ரெடீம் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்கிறார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு என்னென்னா, நம்ம பார்க்க வேண்டிய காரியம், ஆண்டவர் இரக்கத்தின் நிமித்தம் நம்மளுக்கு வர வேண்டியது எதையும் கஷ்டங்களை தடுத்து நிறுத்துகிறார். இன்னைக்கு உனக்கு எதிராக வர காயங்கள் தடுத்து நிறுத்துறதுக்கு, உன்னுடைய பாவத்தின் நிமித்தம், உன் செயல் நிமித்தம் உனக்கு அது திரும்பி வரக்கூடாது, அதை நான் சுமந்துக்கிட்டு உன் மேலே வராமல் நிறுத்துறேன்றார் பாருங்க. அந்த மெர்சி, இது டிவைன், இது கடவுள் ஒருத்தர் தான் செய்ய முடியும். இது செய்கிறதுக்கு நம்ம நன்றியாக இருக்கணும், இதை புரியணும். இதுக்கு தான் இவர் செஞ்சுருக்காரு. இது புரிஞ்சிட்டனால நம்ம என்ன நடக்குது பாருங்க. அதோடு அவர் நிறுத்துறது மட்டும் இல்லை, அவர் கிருபையினால் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்ம பெறுவதுக்கு தகுதி இல்லை, ஆனால் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நாம் பாருங்கள், அந்த காணாமல் போயிட்ட ஒரு பையன் தான் தகப்பன்கிட்டருந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு தப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு கடைசியில் ஒரு பிச்சைக்காரனுக்கும் மோசமாக போய் ஒரு பன்னி மேய்க்கிற இடத்துல போய் இருந்து வேலை செஞ்சு, ஆனால் பன்னியின் உன் சாப்பாடை கூட எடுத்து தின்னலாமான்ற ஒரு அந்த அளவுக்கு அவன் போயிட்டான். போயிட்ட பிறகு அவன் யோசித்து பார்க்குறான், அவன் மைண்டு திரும்புது. எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க என்ன சொகுசாக நல்ல மரியாதையாக இருக்கிறாங்க, என் நிலைமை இன்னைக்கு பன்னிகளோட பன்னி மாதிரி உட்காந்துட்டு அந்த சாப்பாடை கூட தின்ன முடியலையே, பட்னியாக இருக்கிறேன்னு நான் எழும்பி என் தந்தையிடம் போகிறேன். ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னை உங்கள் பிள்ளைன் மாதிரி இல்லை, என்னை வேலைக்காரனை எடுத்துங்க அப்படின்ட்டு அவர் போகிறான். மனம் திரும்பி போகிறான். பாருங்கள், இன்றைக்கி மனம் திரும்பாமல் காரியமே ஓப்பன் ஆகாது. அவன் மனசில் நம்ம செஞ்சது தப்பு, நம்ம அப்பாவுக்கு விரோதமாக செஞ்சது தப்பு, நம்ம அம்மாவுக்கு விரோதமாக செஞ்சது தப்பு, நம்ம யார் யாருக்கெல்லாம் தப்பு செய்கிறோமோ அதை ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு நான் மாறணும். ஆண்டவரை, நான் செஞ்சது தப்பு, இப்படி இருக்கக்கூடாது. அதுதான் இன்றைக்கி பாருங்கள், ஒருத்தர் ஜெயிலில் அடைச்சா கூட மனம் திரும்புதல் வராது. व्यसனம் இருக்கலாம், ரிக்ரெட் இருக்கலாம், சே இப்படி நம்ம செஞ்சு மாட்டிக்கிட்டோமே, உஷாராக இருந்திருக்கலாமே அப்படிலாம் யோசிச்சிருக்கலாம். ஆனால் இப்படி இருந்த ஒரு வாழ்க்கை எவ்வளோ அசிங்கம், எப்படி நம்ம மற்றவங்களை நோவப்படுத்திட்டோம், மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சுருக்கோம், மற்றவங்களுடைய இருதயத்தை புண்படுத்தியிருக்கிறோம், மற்றவங்களை தப்பாக புரிஞ்சு பேசியிருக்கோம், எத்தனை பேரை பற்றி நம்ம அசிங்கமாக பேசியிருக்கோம், தப்பாக பேசியிருக்கோம், பொய் பேசியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதான் மனம் திரும்புதல். உண்மையான ஜெனுவனாக நான் மாறணும்னு அப்படி வரும்பொழுது தான் ஆண்டவர் செய்கிற நன்மைகள் எல்லாம் ருசியாக இருக்கும். இல்லாட்டா என்னாகும், இவர்களுக்கு இலக்காரமாயிடும். அதனால தான் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, கடவுள் இவ்வளோ தூரம் செஞ்சும் they take mercy for granted. mercy for granted.
அப்படின்னா ஆண்டவர் இவ்வளோ தூரம் இறக்கமாக இருந்துக்கிறாரு, இவ்வளோ தூரம் என்னை மன்னிச்சுக்கிறாருன்றத அவன் ரொம்ப ரொம்ப லேசாக எடுக்கிறான். லேசாக எடுக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவங்க வளர வளர அந்த லைஃப் நிற்க முடியாது. ஏன்னா அதுக்கு வேறு கிடையாது, அதுக்கு அஸ்திபாரம் கிடையாது, மனம் திரும்புதல் கிடையாது. பாவத்தை குறித்த ஒரு வசனமும் மனம் திரும்புதல் இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உனக்கு நல்ல எதிர்காலம் வச்சுக்கிறார். God has got a great purpose for you. எப்படா பர்பஸ் வரும்? நீயே ஆண்டவருக்கு எதிராக நிற்கிற, உன் வாழ்க்கை அவரோடு என்ன பண்ண, யூ ஹவ் நாட் பீன் ரெக்கன்சைல்டு. உன் வாழ்க்கையில் ஆண்டவரோடு சரியாகாத பட்சத்தில் அவருடைய நன்மைகள்லாம் உனக்கு எப்படி வரும்? ஒருத்தரோட உறவு இருக்கிறனால தான் அவங்ககிட்ட நன்மை வரும். நீயும் அவருமே உறவே இல்லாத பட்சத்தில் அவருடைய நன்மையான காரியம் நமக்கு வரும்னு நம்ம கட்டுக்கதை மாதிரி யோசிச்சுட்டு இருக்க வேண்டியது தான். அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், வேதத்தில் எல்லாத்துக்கும் முன்னால் ஃபஸ்ட்டு ரிப்பெண்ட், பிலீவ். இதை மாற்ற முடியாத ஒரு காரியம். தி ஆர்டர் இஸ் தட் யூ ரிப்பெண்ட். when you repent you can have genuine faith. அப்போ தான் பிலீவ் பண்ண முடியும். அப்போ தான் அந்த ஜென்யூன், அந்த டிஸார்டரே ப்ராப்ளமே சரியாகும். அந்த எண்ணத்தோடு யூ கம். வெறும் குற்ற மனசாட்சியிலே இருந்து டெய்லி அழுகுறது ரிப்பெண்டன்ஸ் சொல்ல. யூ கம் அண்ட் திங்க், இப்படிலாம் பண்ண தப்பு, நம்ம இப்படி போகக்கூடாது, நம்ம வாழ்க்கை மாறணும், ஐ நீட் ஜீசஸ், நான் அந்த பழைய இது வேண்டாண்டவரை நீர் என்னை கைப்பிடிச்சி நடத்துங்க, நான் புது வாழ்க்கை வாழணும். அதுதான் ரிப்பெண்டன்ஸ். உட்காந்து அழுதுட்டு இருக்கிறனால ரிப்பெண்டன்ஸில் அது அழுதுட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிலில் கூட நிறைய பேர் அழுதுட்டு இருப்பாங்க, இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினச்சி. தட் இஸ் நாட் ரிப்பெண்டன்ஸ். அந்த ரிப்பெண்டன்ஸ்னால் ஒரு டேர்ன் பண்ணுறோம். அந்த டேர்ன் பண்ணுறது அப்படின்னா மைண்டில் டேர்ன் பண்ணுறோம். இவ்வளோ நாள் இப்படி இருந்தோம், வீணான வாழ்க்கை, என்ன இது பிரயோஜனமே இல்லை, நான் ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாக மாறணும், அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் கம் பேக் டு யூ. இந்த பழைய யோசனைகள், பழைய ஸ்டைலு, பழைய வார்த்தை, பல எண்ணங்கள் எல்லாம் மாறி ஒரு புது திசைக்குள்ளே போகிறோம். இது ஒரு மனுஷனுக்கு வரணும்னா இந்த ஒரு மாற்றம் வரணும். இந்த மாற்றம் இது நம்மளை அறியாமலே நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணிருங்க, கிருபையாகிறார் ஆண்டவர் மன்னிக்கிறாரு, ஆண்டவர் நேசிக்கிறாரு, அப்படியே அவங்க வாழ்க்கையில் கேரக்டரும் மாறாது, அவங்க வழியும் மாறாது. அது என்னன்னா தே டேக் காட்ஸ் மர்சி, காட்ஸ் கிரேஸ், எவ்ரிதிங் ஃபார் கிராண்டட். அவங்க எல்லாம் ஒரே ஜாலியாக எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படி எடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் உண்மையான அனுபவம் வராது. இதில் ரெண்டாவது காரியம் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஐ ஷுட் லிவ் இன் அ வே தட் வில் ஆனர் த கிரேஸ் தட் ஐ ரிசீவ்ட். இங்கே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோமே, அந்த பெற்ற கிருபையை நம்ம மதிக்கணும். வி ஷுட் ஆனர் த கிரேஸ் தட் வி ரிசீவ்ட். அதுக்கேற்றாப்புல என் வாழ்க்கையை நான் வாழ போகிறேன். இந்த கிருபையை நான் பெற்றிருக்கிறேனே, அதுக்கு ஆண்டவருக்கு பிரியமாக நான் வாழணும். நான் அந்த கிருபையை லைசன்ஸ் மாதிரி யோசித்துக்கிட்டு இலக்காரமான ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா மாற்றமே இருக்காது, ஏமாற்றம் தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இத்தகைய ஒரு காரியம், அதான் சொல்ற, யாருடைய அதிக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அந்த ஆள் தான் என்னை அதிகமாக நேசிப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போனா அதிகமான பாவம்னா அந்த பாவத்தை குறித்து அறிவு இருக்கணும், உணர்வு இருக்கணும். இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு அப்படி உருகும். அது நம்மளை உருக்க வைக்குது. இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டோம் சார், ஆனாலும் ஆண்டவர் நம்மளை தள்ளி விடலையே, வேண்டான்னு ஒதுக்கலை, என்னை தேடி வந்தார், என் வழிகளெல்லாம் அறிஞ்சார், என் நடக்கைகளெல்லாம் அறிஞ்சார், என் எண்ணங்கள்லாம் அவருக்கு மறைக்கலை, இதெல்லாம் மோசமானதுன்னு தெரிஞ்சும் என்னை நேசித்தீரே, என் அன்பாய் அணைத்தீரே. என் பாட்டு கேள்வி. தேவா ஏன் நீர் என்னை நேசித்து மறிக்க உலகில் வந்தே, இவ்வளவில் அன்பு பெற நான் பாத்திரன் இல்லையே. உம்மை
நேசித்தீரே அன்பாய் அணைத்திட்டீரே அன்பு இயேசு என் ஆறுதலே என்னை நேசித்தீரே அன்பாய் அணைத்திட்டீரே அன்பு இயேசு என் ஆறுதலே என் நினைவுகள் அனைத்தையும் அறிந்திருந்தும் என் வழிகள் அனைத்தையும் தெரிந்த போதும் என் நினைவுகள் அனைத்தையும் அறிந்திருந்தும் என் வழிகள் அனைத்தையும் தெரிந்திருந்தும் என்னை நேசித்தீரே அன்பாய் அணைத்திட்டீரே அன்பு இயேசு என் ஆறுதலே என்னை நேசித்தீரே அன்பாய் அணைத்திட்டீரே அன்பு இயேசு என் ஆறுதலே என்னை நேசித்தீரே அன்பாய் அணைத்திட்டீரே அன்பு இயேசு என் ஆறுதலே. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் we have to live a life that will honor, respect and honor the grace we receive. கரெக்டா? ஃபைனலாக பாருங்கள், இவ்வளோ காரியத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு ஆண்டோடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் நம்ம அனுபவித்த நாம் மற்றவங்கள பார்க்கும் பொழுது கர்மா மைண்ட் செட்டை நம்ம பார்க்காம அவர்களுக்கும் நாம் இறங்குறவர்களாக இருக்கணும். We have to look at them with that mercy because we have been benefited by the grace what we have received from God. அதனால் அந்த கர்மா மைண்ட் செட்னா நீ செஞ்சது கண்டிப்பாக உனக்கு இது நடக்கணும், கண்டிப்பாக அவன் கஷ்டப்படட்டும், இப்படிலாம் செஞ்சான்ல கஷ்டப்படட்டும் அப்படின்ற எண்ணம் தான் கர்மா. ஆனால் தப்பு செஞ்சாங்க, என்ன பண்ணுறது, பரவாயில்ல, நம்மளெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ மன்னிச்சிருக்கிறாரு, அவங்களுக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும், மன்னிப்போம். ஸோ அப்போது இன்றைக்கி உங்களுக்கு மற்றவங்களை மன்னிக்க முடியாத குணம் என்னதுனால கர்மா. ஆனால் கிருபையும் இரக்கத்தை பெற்றவர்கள் மற்றவங்களை மன்னிக்கலாம். ஏன்? என்னையே மன்னிச்சிருக்கிறார் ஆண்டவர். அதனால தான் சொன்னேன், எவனுடைய அநேக பாவம் மன்னிக்கப்பட்டது அந்த உணர்வு இருக்கிறவனுக்கு தான் நம்மளே எவ்வளோ மோசம், நம்மளே ஆண்டவர் மன்னிக்கிறார், இவங்க ஒன்றும் இல்லை, அவங்களையும் நம்ம மன்னிக்கலாம். இந்த குணம் வந்துச்சுன்னா தான் சார் சந்தோஷம், ஒற்றுமை, மன்னிப்பு சேர்ந்து குடும்பங்கள், தேசங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஒரு காரியம் வரும். தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு மன்னிக்கிற குணம் இருந்தால் தான் ஓவர்லுக் பண்ண முடியும் மற்றவங்களுடைய ஃபால்ட்டை. இல்லாட்டா அந்த ஃபால்ட்டுக்கு திருப்பியும் நம்ம ரிட்டாலியேட் பண்ண என்னாகும், இந்த கர்மா தான் போயிட்டே இருக்கும். இவங்க செஞ்ச தீமைக்கு ஒருத்தர் தீமை செய்வாங்க, அவங்க செஞ்சுட்டாங்கன்னு அந்த தீமைக்கு ஒருத்தர் செய்வாங்க. இன்றைக்கி பாருங்கள், உலகம் ஃபுல்லாக சண்டை ஏன் போயிட்டுருக்குது? எத்தனை பேர் மறிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நீங்கள் போட்டுங்க, நாங்கள் ஒன்று போட்டோம், நீங்கள் இவ்வளோ பேரை சாவச்சிங்க, நாங்கள் அவ்வளோ பேரை சாவடிக்கிறோம், நீ ஒரு பாம்பு போட்ட, நான் 2 பாம்பு போடுறேன். இப்படி எத்தனை வருஷமாக போயிட்டுருக்கோன்னா அதான் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு நமக்கு பொசிஷன் கிடையாது, சொல்கிறதுக்கு நமக்கு தேவையில்லை. ஆனால் இது தேசங்கள் மட்டும் இல்லை, சின்ன சின்ன குடும்பத்தில் கூட, நபர்களுக்குள்ள டிட் ஃபார் டேட். என்ன சொல்லுவோம்? டிட் ஃபார் டேட், ஐ ஃபார் அன் ஐ, டூத் ஃபார் அ டூத். இதெல்லாம் இந்த கான்செப்ட் தான். இதுதான் மனுஷனுக்கு இருக்குது. அதனால் டு கம் அவுட் ஆஃப் இட், ஜீசஸ் ஹஸ் கிவன் அஸ் மர்சி அண்ட் கிரேஸ். இதை பெற்றோர்கள் மற்றவங்களுக்கும் இதை நம்ம ஷேர் பண்ணணும். அவங்கள பார்க்கும் பொழுது கூட we don't look at with judgment. அவங்கள மன்னிக்கலாம், அவங்களுக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம், அவங்களும் ஆண்டவர் மாற்றுவார். இந்த எண்ணத்தோடு நம்ம பார்க்கும் பொழுது we will come out of the cycle. அது ஒரு சைக்கிள், அது தொடச்சி பல்ட்டி அடிக்கிற மாதிரியே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதில் வெளியே வரணும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஐ திங்க் we all need to give chance for somebody when they do mistakes.
ஒரு மன்னிச்சுவிட போல they will also come out of it. இதுதான் வந்து இயேசு பாருங்க, ஒரு கையும் களவா ஒரு ஸ்திரீ விபச்சாரத்தில் பிடிச்சிட்டு வந்துட்டோம், கல்லெறிந்து கொள்ளலாம், எங்கள் வேதம் சொல்லுகுது, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லார்ட்டையும் பாவம் இருக்குது, ஸோ உங்களில் யார்ட்டையும் பாவம் இல்லாதவன் கல் எடுத்து அடிங்கப்பா. ஆனால் அந்த இடத்துல கல் அடிக்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் உள்ளவர் இவர் தான். பாவம் அறியாத பாவம் செய்யாத பரிசுத்தனாக இருக்கார். அவங்கெல்லாம் வந்து மனசில் குத்தப்பட்டு டொப்பு டொப்புன்னு கல்லை கீழே போட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த ஸ்திரீயை பார்த்து அவர் கேட்குறாரு, உனக்கு வந்து இவங்கெல்லாம் குற்றம் சொன்னவங்க எங்கே போயிட்டாங்க, என்னம்மா ஆச்சுன்னா எல்லாம் போயிட்டாங்க, அவங்க வந்து குற்றம் சொல்ல முடியாமல் ஓடி போயிட்டாங்க. சரி, அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு வராங்க, கல்லெடுத்துக்கு உனக்கு அதுதான் லாய்க்கு, உன் வேதம் தான் சொல்லுது. ஆனாலும் ஆண்டவர் அப்படியே தடை பண்ணி அப்படியே நிறுத்திட்டார். அந்த க்ரௌடை நிறுத்தி அவன் போட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு, அவங்க உன்னோட பேச முடியாதுன்னு போகிறாங்க, ஆனால் உன்னை கண்டம் பண்ணால் என்னால் கண்டம் பண்ணுறதுக்கு தகுதியுள்ள நானும் உன்னை ஆக்கினைக்கு தீக்கல. அவங்க தகுதியெல்லாம் ஓடிவிட்டாங்க, தகுதியான இவர், நானும் உன்னை ஆக்கினைக்கு தீக்கல, நீ இப்போ இருமை, நீ உன் ஃப்ரீயாக பாவம் செய்யாமல் வாழு, லைஃப்பில் ஒரு ஃப்ரீடம். இன்றைக்கி பாருங்கள், ஜீசஸ் செட் தட் லேடி ஃப்ரம் தட் சைக்கிள் ஆஃப் சின். சைக்கிள் ஆஃப் சின். இன்றைக்கி அந்த சைக்கிள் ஆஃப் சின் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பாண்டேஜ். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த கர்மாலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து மூலம் இந்த மன்னிப்பும், இயேசு கிறிஸ்து மூலம் கிருபையும், இயேசு கிறிஸ்து மூலம் அந்த இரக்கத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம மட்டும் வாழ மாட்டோம், மற்றவங்களுக்கும் வாழ்வு கொடுப்போம். நம்ம we will give opportunity, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். சான்ஸ் கொடுக்குறது என்னென்னா, எனக்கு வந்து பொசிஷனில் இருக்கிற, நீ பண்ண தப்புக்கு ஒன்று நான் எதாவது திருப்பி செய்யலாம், திருப்பி செஞ்சேன்னா ஜஸ்டிஃபைடு, எல்லாம் உலகமே சொல்லலாம், ஆமாம் சார் அவர் பண்ணார், அதுக்கு தான் இவர் பண்ணார், இல்லாட்டி இவர் ஏன் பண்ணியிருக்க மாட்டேன், இவர் பண்ணது கரெக்டுன்னுவான். ஆனால் கரெக்டானா கூட நான் பண்ணாமல் பரவாயில்ல போ, மன்னித்து விட போல தான் அந்த நபருக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது, வெளியே வருது. நம்ம திருப்பி சீட்டு போடுற மாதிரி டிட் ஃபார் டாட் பண்ணிட்டு இருந்தோன்னா அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. இந்த காரணம் என்னென்னா, அந்த கர்மா மைண்ட் செட் இருக்கிறனால தான். இன்றைக்கி உங்களுக்கும் நீங்கள் அதுலேருந்து விடுதலை ஆகி அந்த ஒரு ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணி ஒரு டெலிவரன்ஸு உங்கள் வாழ்க்கையில் வேணும். குற்றமான சாட்சியில் இருந்ததுங்கன்னா, ஒரு குத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தால் கூட இன்றைக்கி ஆண்டவர் உன்னை விடுதலை செய்ய வந்திருக்கிறார். உனக்கு மெயினாக டு செட் யூ ஃப்ரீ ஃப்ரம் காண்டம்னேஷன், செட் யூ ஃப்ரீ ஃப்ரம் சேட்னஸ் அண்ட் ஷேம், சின் கான்ஷியஸ்னஸ், பாவின்ற ஒரு யோசனை, இதுலேருந்து விடுதலை செய்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கார். இதை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நன்றி, எனக்குள்ளே நீங்கள் வாங்க, என் வாழ்க்கையை நீர் வழி நடத்துங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு அழுத்தத்திலேருந்து விடுதலை செய்து என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து, அந்த பரபா சொன்னார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவே நீங்கள் அங்கே இருந்த நாள் தான் தொங்கி செத்துறிய, அது நான் செத்துருக்க வேண்டியது, ஆனால் நீ அந்த இதை எடுத்துக்கிட்டீரு, அந்த பங்கை நீர் எடுத்துக்கிட்டீரு, நான் இன்றைக்கி ஃப்ரீ ஆக்குறேன், நீர் மட்டும் ஃப்ரீ ஆயிருந்தீர்னா என்னத்துக்கு அங்கே வச்சுருப்பாங்க. நன்றி. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கன்னு சொல்லணும், நன்றி ஆண்டவரே, என் சார்பாக நீர் இதெல்லாம் நீர் சகித்தீர், இதுக்குள்ளே நீர் போனீர், இந்த சஃபரிங்ஸில் டு செட் மீ ஃப்ரீ, ஐ வாண்ட் டு ரியலி தேங்க்யூ அண்ட் ரிசீவ் தட் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் காட் டச்சிங் யூ. நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணட்டும். அப்பா, இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த சாதாரணமாக பேசின இந்த காரியங்கள் பிடிக்கட்டும், அவங்க இருதயத்தில் குடியேறட்டும், அவங்களுக்கு அதை கிரகிக்கட்டும். அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே, ஐ நீட் டெலிவரன்ஸ் ஃப்ரம் காண்டம்னேஷன், சின் கான்ஷியஸ்னஸ், நான் சரியில்லை, இந்த குற்றமான சாட்சி எனக்கு விடுதலை வேணும்னு அவங்க கேட்க போகிறாங்க. நீர் அவர்களுக்காக பரிகாரமாய் நீர் எல்லாத்தையும் செஞ்சிட, நீர் இன்றைக்கு அவர் வாழ்க்கையை விடுதலை செஞ்சு give them an experience of victory and freedom. நீர் அவர் உள்ளத்தில் வாங்க, அவங்க வாங்க ஏசாமி என் உள்ளத்தில்னு கேட்குறாங்க. நீங்கள் உள்ளே வந்து அவங்கள வாழ்க்கையை அலங்கரிங்க ஆண்டவரே, கோணலாததெல்லாம் நேர்படுத்துங்க. heal them completely, bless them Lord, in Jesus name I pray, amen. வாழ்க்கை ஃபுல்லாக குற்றத்த மனசாட்சியிலும் நம்பிக்கை இழந்தவர்களாய் வாழணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு அழகான எதிர்காலம் காத்திருக்குது. இன்றை காட்டிலும் உன் எதிர்காலம் சிறந்ததாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடைய பிளெஸ்ஸிங்ஸில், இயேசு கிறிஸ்துவோட உறவில் நீங்கள் வாழ்ந்து காட்டலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you. Dear friends, எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது
ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரீஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.